சார் என் பேர் வந்து சந்திரேசன்ட்டு. நான் ஷாப் வந்து ஆர்சிஎஸ் ஃப்ளவரான்ட்டு. நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷத்துலேருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூ வியாபாரம் மட்டும். என்னென்ன பூ பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோன்றது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்லி விட்டுறேன். இது வந்து மிராபிள் ரோஸ் பண்ணுவாங்க, ரோஜா பூ. இது வந்து நம்ம ஒசூரில் தான் கிடைக்கும். இது எங்கள் இடத்துலையும் அதிகமாக கிடைக்காது. நம்ம ஒசூர்லேருந்து தான் இந்த கேரளா, தமிழ்நாடுக்கு இதெல்லாம் அதிகமாக போகிறதுனா இது இங்கிலேருந்து தான் போகும் சார். இது அதான் இது வந்து கேந்தியன்ட்டு. கேந்தியன்ட்டு இது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா முக்கியமாக இந்த வந்து ஏற்றுமதி அதிகமாக போகும். இது வந்து செவந்தி சார், ஐஸ்வர்யான்ட்டு. ஐஸ்வர்யா இது பேர், செவந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து ஒசூர் தாலுக்கு இது பக்கத்தில் தான் கிடைக்கும், வெளி மாநிலத்தெல்லாம் கிடைக்காது. இது வந்து 3 நாள் 4 நாள் ஸ்டாக் வச்சா கூட இந்த பூ வந்து அப்படியே இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை ஆகாது இந்த பூக்கு. வாங்க சார், இது வந்து ஊட்டி ரோஸ்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து ஊட்டியில கிடைக்கிறதுல இது நம்ம ஒசூர்ல தான் கிடைக்கும். ஒசூர்ல தான் விலையை வாங்கிது. ஆனா இதுக்கு வந்து பேர் வந்து ஊட்டி ரோஸா தான் பேர் சொல்லுவாங்க. இது ஒரு ஆண்ட்ரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது வந்து ஆண்ட்ரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ரீம் இது வார்னிஷான்னு சொல்லுவாங்க. பக்கத்துல அது செரிஸ்மா, அது எல்லோ ரோஸ். பன்னீர் ரோஸ் சார். இது முக்கியமா வந்து இது நல்லா வாசனையா இருக்கும். செவ்வந்தி, ரோஜா பூவு, அந்த மாதிரி வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம் வந்து காதல் ஏற்றுமதி அந்த மாதிரி ரோஸு. இங்கே லோக்கல் கடையில் வந்து இந்த செவ்வந்தி, இந்த ரோஜா பூ வந்து இந்த மலர் வந்து கட்டி விற்பனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூ வந்து அதிகமாக வரும் சொல்லுவாங்க. சரிண்ணா, நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த தொழில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தொழில் எப்படி இருக்கு? அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூ வந்துட்டு இருந்தது. ஏற்றுமதி இந்த வெளி மாநிலங்களை போகிறது வந்து கொஞ்சம் இருந்தது, கம்மியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் இப்போது வந்து பூ அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. பூ வெளியே போகிறதும் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து அப்போ வந்து வெரைட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பூ வந்து இப்போ அதிகமாக இருக்குது. சரிங்க, உங்களுக்கு வந்து ஒரு பனிக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூவோட வரத்து கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. வெயில் சீசனில் வந்து நிறையா பூக்கள் வரத்து நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அந்த பூக்கள் வரத்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அதோட வியாபாரம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். பூ கம்மியாக இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை பூ வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். பூ கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன விவசாயிகளுக்கு கொஞ்சம் இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அந்த பூக்கு வந்து நிறைய அந்த நிறைய வியாதிகள் உங்களுக்கு கிடைக்கிறதே வந்து பூவோட ரேட்டு கூடுதலாக ரேட்டு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமாக பூ காலி ஆகிடும். ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் இந்த மாதிரி. சரிண்ணா, உங்களுக்கு வந்து பூக்களோட விற்பனை காலங்கள் அப்படின்னா எந்தெந்த மாதங்களில் வருஷத்துல உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் விற்பனை ஜாஸ்தியாக இருக்கும்? விற்பனை ஜாஸ்தி அதிகமாக இருக்குதுன்னா இந்த முகூர்த்த நாள் சீசன்ன்றது நிறைய இருக்கும். இந்த பண்டிகை சீசன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பனிக்காலம், இந்த என்ன சொல்றது, இந்த மார்ச், மே இதெல்லாம் கொஞ்சம் பூ அதிகமாக வரும். முக்கியமாக வந்து இந்த முகூர்த்த நாட்கள் வந்து அதிகமாக பூ வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும். சரிண்ணா, நீங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்குலாம் எங்கேயாவது விற்பனை கொண்டு போகிறீங்க? இல்லை, கொண்டு வரோம். அதுக்கான ஆள் இருக்காங்க. அவங்க ஆர்டர் கேட்டாங்கன்னா இந்த கேபிஎன் டிராவல்ஸ் இந்த நிறைய வந்து 1 வீக் ஈச்சரங்க பிக்கப் இருக்கு. இந்த ஆந்திராவுக்கு, தமிழ்நாடுனா நம்ம பக்கத்தில் கேரளா மாநிலம், இது கர்நாடகா மாநிலம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்நாடு மாமலம் போவோம். இந்த 3 ஸ்டேட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தா போட்டுருவோம். இங்கே தமிழ்நாடுனா எந்தெந்த ஊர்களுக்குலாம் இங்கே இருந்து சப்ளை பண்ணுவோம்? தமிழ் எல்லா ஊருக்கும் போவோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மைன் வந்து தோவலை. அப்படிலேருந்து இப்போ வரலும் தோவலை தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. இப்போ ஒசூர், இந்த ராயக்கோட்டை 2 இடத்துலையும் அதிகமாக போவோம் தோவலைக்கு. எல்லாருக்கும் நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிக்கரன் கோயில், கோயில்பட்டி, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போவோம். நீங்கள் அதே மாதிரி ஊர்களில் எந்தெந்த ஊர்கள்லேருந்து தான் நீங்கள் இங்கே வாங்குறீங்க பூக்கள்? இங்கே வாங்குறதுனா இந்த மல்லி, சம்பங்கி, இந்த மதுரை, திருவண்ணாமலையிலேருந்து சம்பங்கி வரும். இந்த மதுரை இந்த லைன்லேருந்து இந்த மல்லி அந்த மாதிரி வரும். சேலம், இந்த அரளி எல்லாம் வெளிமாலேருந்து இங்கே வரும். சரிண்ணா, நீங்கள் எப்படி விவசாயிகள்கிட்ட நேராக வாங்கி பண்ணுறீங்களா இல்லை இடைத்தரகர்? இல்லை சார், இடைத்தரகர் மாதிரி. விவசாயிங்க வந்து நேராக வந்து கமிஷன் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரி, நாங்கள் 100க்கு 10 ரூபா கமிஷன் எடுப்போம். அந்த மாதிரி தான் கமிஷன் எடுத்து
நான் மார்னிங் ஒரு 9 மணிக்கு கடை திறப்போம். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன எடுத்து வந்துருவாங்க. நான் விற்றதுல 10% கமிஷன் எடுத்துருவோம். கமிஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி இந்த ஒசூர் அப்படின்னாலே இந்த பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாட்டிக் பூக்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. ஸோ அதோட விற்பனைகள்லாம் இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்கே அதோட விற்பனைகள் இருக்கா, இல்லை வெளியூர்களுக்கு நீங்க அனுப்புறீங்களா? எப்படி இருக்கு அதோட விற்பனை? இல்லை சார், இங்கேயும் விற்பனை இருக்கு, வெளியூருக்கும் போவோம். நம்ம ஒசூர் தான் ஃபேமஸ் இருக்கிறதுலே. பெங்களூர் ரோஸ்ன்ற கூட நம்ம ஒசூர் ஃப்ளவர் சிட்டியே இருக்கு. அது பேரே ஒசூர் ஃப்ளவர் சிட்டி தான் இருக்கு. இருக்கிற பெங்களூர் தான். பெங்களூர் பூ போறதே நம்ம ஒசூர்லேருந்து தான் போவோம். அங்கேயே இப்போ 70% நம்ம ஒசூர் பக்கம் இந்த சரௌண்டிங்ல பூ தான் பெங்களூருக்கே போவோம். சரி, பெங்களூர் வந்து பூ கிடையாது. அவங்க மார்க்கெட் இருக்கு, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம பக்கத்து மாநிலத்துல பக்கத்துல கர்நாடகால ஆனைக்கல் தாலுகா அங்க கொஞ்சம் போவோம். நம்ம ஒசூர் ஏரியா தான் சார் அதிகமா பூ போவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து அதே மாதிரி நீங்க வந்து விவசாயிகள்ட்ட இருந்து நீங்க வாங்கி பண்றீங்க. விவசாயிகள் இடைத்தரகர் மூலமா தான் பண்றீங்க. இடைத்தரகர் தான் சார். வாங்கி விவசாயிகிட்ட யாரும் வாங்கி பண்றலாம். அப்படி ஏதாவது வாங்கினாங்கன்னா தோட்டத்துல போய் தோட்டம் வாங்கிடுவாங்க, ஏதோ ஒரு சீசன்ல மட்டும்தான். ஆனா மேக்சிமம் வந்து அவங்களே கொண்டு வந்து கடை கொடுத்துருவாங்க விவசாயிங்க வந்து. நாம வித்து கமிஷன் எடுத்து அவங்களுக்கு எப்ப கேட்கறாங்களோ அந்த டைம்ல அமௌண்ட். சரி, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வாங்கின பூக்கள் வந்து ஒரு எத்தனை நாளுக்குள்ள வித்துறணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது இருக்கா? இல்ல, ஆனா இருக்கு. ஆனா வித்துருவோம் சார் காலையில இருந்து ஈவினிங்குள்ள. ஏன்னா பூ வந்து ஸ்டாக் எல்லாம் வைக்க மாட்டோம். இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் ஒரு 10 ரூபா முன்ன பின்ன ஆனாலும், இல்ல இப்போ 100 ரூபாய் போற சருக்கு ஒரு 50 ரூபாய் ஆனாலும் சரி, அது ஈவினிங்குள்ள வித்து காலி பண்ணிடுவோம். இல்ல யாருக்காவது கேட்டு போன் போட்டு இந்த மாதிரி யாருக்கா 100 ரூபாய் போற சருக்கு 50 ரூபாய் ஈவினிங் கம்மியா இருக்கு, இந்த ரேட்டுக்கு வேணும்னு அவங்க கொடுத்துருவோம். ஆனா ஸ்டாக் எல்லாம் வைக்க முடியாது, வைக்க கூடாது. பூ போயிடும். அதெல்லாம் விவசாயிக்கு நஷ்டம் வரும், இல்ல எங்களுக்கு நஷ்டம் வரும். அதை வச்சா அடுத்த நாள் வந்து பூ இருக்கு. அதுல ஒரு நாள் 2 நாள் வைக்கலாம். ஆனா நாங்களே ஒரு நாள் 2 நாள் வச்சோம்னா அது அடுத்த நாள் அவங்க போறதுக்குள்ள பூ டேமேஜ் வந்துடும். அதனால அன்னைக்கே நாங்க வந்து இந்த ஒசூர் மார்க்கெட்ல இருக்கோம், அன்னைக்கே காலி பண்ணிடுவாங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஒசூர் மார்க்கெட் பிளஸ்ன்னா அன்னைக்கு பூ எடுத்து அன்னைக்கே எடுத்துன்னு வருவாங்க. இது வந்து இப்ப பெங்களூர்ல போனா ஒரு நாள் முன்னாடி எடுத்து அடுத்த நாள் பெங்களூர்ல மார்னிங் காலி பண்ணுவாங்க. இங்க ஒசூர் அப்படி கிடையாது. மார்னிங் பூ அறுப்பாங்க, அறுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வருவாங்க. அன்னைக்கோட பூ அன்னைக்கே சேல்ஸ் இருக்கும். ஒசூர் ஸ்பெஷல் அதான். நிறைய பூ இந்த வந்து வெளிமாநிலத்தில் வாங்குறாங்கன்னா ஸ்பெஷல் இதுதான். ஒரு நாள் இப்போ பெங்களூர்ல போவாங்கிறதுக்கும் ஒரு நாள் முன்னாடி வந்துருவாங்க. முன்னாடி எடுத்து அப்புறம் போய் கால் சேல்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் காலையில சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒசூர் அப்படி கிடையாது. எப்படி இங்க காலைல 9 மணிக்கு தான் 9-10 மணிக்கு தான் மார்க்கெட்டை திறப்பாங்க. காலைல 6 மணி இருந்து பூ பறிச்சு கரெக்டா எடுத்துன்னு வருவாங்க. பூ சூப்பரா இருக்கும். பூக்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லா ஸ்டாக் எல்லாம் பூ கிடையாது. இது ஸ்டாக் வைக்க மாட்டாங்க, ஸ்டாக் வைக்கிறது இல்ல, ஸ்டாக் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கோட பூ அன்னைக்கே காலி பண்ணுவாங்க. அதான் எனக்கு ஒசூர்னா அதான் சூப்பர். சரி, இப்போ அதே மாதிரி நீங்க இங்க ஸ்டாக் வைக்க மாட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறீங்க இல்லையா? அது நீங்க அனுப்பும்போது வெளி மாநிலங்கள் போது ஒரு நாள் 2 நாள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் நாங்க வந்து இங்க ஒசூர் வந்து ஸ்டாக் வைக்க மாட்டோம். ஏன்னா பூ பறிச்ச பிறகு வந்துட்டே இருக்கும். நீ இன்னைக்கு ஸ்டாக் வச்சானா நாளைக்கு பூ இருக்கும். போற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே டேமேஜ் ஆகுது. பூ போறதே போவோம், அவங்க அடுத்த நாள் விற்கலாம். பாரு இந்த மாதிரி இந்த செவந்தி எல்லாம் 3 நாள் விற்கலாம். இதெல்லாம் அதோட பேர் ஐஸ்வரி அனுவாங்க, சென்ட்ரல் அனுவாங்க, அதெல்லாம் 3 நாள் வைப்போம். அந்த ரோஜா பூ கூட அப்படிதான், அது வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும். ஏன்னா ஒசூர்ல நாங்க ஏன் ஸ்டாக் வைக்க மாட்டோம்னா பூ வந்துட்டே இருக்கும் இல்ல. இப்ப நீ இதே ஸ்டாக் வச்சானா அடுத்த நாள் பூ வந்து நாங்க விற்கணும். அதனால இங்க வந்து ஸ்டாக் வைக்க மாட்டாங்க, பூ காலி பண்ணிட்டே இருப்பாங்க. திருப்பி அடுத்த நாள் திருப்பி வந்துடும். இப்ப எங்களுக்கு வெளி மாநில வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் 2 நாள் அவங்க விற்பாங்க. ஏன்னா ரேட்டுக்கு வாங்குவாங்க, அவங்க ரேட்டுக்கு வாங்குவாங்க. இன்னைக்கு வாங்குவாங்க, விற்க முடியலன்னா அடுத்த நாள் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது, இல்ல கமிஷன் தானே. இப்ப 100 ரூபாய் போல 10 ரூபாய் கம்மியான கூட வித்துருவோம், அந்த கமிஷன் எப்படி 10% தானே. இல்ல 50 ரூபாய்க்கான கூட வித்துரும், அந்த கமிஷன் தானே. ஆனா ஸ்டாக் வைக்க முடியாது. சரிண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு அதிகமா விற்பனை பூக்கள் அப்படின்னா என்ன மாதிரி பூக்கள் விற்பீங்க? இது ரோஜா பூ, செவந்தி அதிகமா இதுதான் இங்க சேல்ஸ் ஆகும். ஏன்னா இங்க கிடைக்கிற பூ வந்து மற்ற மாநிலத்துல எல்லாம் கிடைக்காது. இங்க நம்ம ஒசூர்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒசூர்ல கிடைக்கிற பூவும் வந்து மற்ற மாநிலத்துல கிடைக்காது. அதனால முக்கியமா வந்து இந்த ரோஜா பூவும் இந்த செவந்தி, இந்த 2 வந்து முக்கியமா இங்க விட்டு திருப்பி கேந்தி இந்த இங்க விட்டு வேற இடத்துல கிடைக்காது. முக்கியமா ரோஜா செவந்தி கிடைக்காது, கேந்தி கூட கொஞ்சம் அங்கங்க வெளுக்குவாங்க. இந்த செவந்தி ரோஜா பூ வந்து இங்க விட்டா வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்க மட்டும் தான் வாங்க. சரிண்ணா, நீங்க வந்து வருடத்துல வந்து எந்த மாதங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த பூக்களுக்கான ஒரு பூக்கள் கிடைக்காம சிரமங்கள் அனுபவிக்கிற காலங்கள் எது? அது பனிக்காலம் தான் சார். அது பனிக்காலம் வந்தோம்னா அந்த டைம்ல தான் இந்த பூ கம்மியா வரும். பூ கிடைக்கிறது இல்ல, ரேட்டு கூடுதலா ஏறிடும் அந்த டைம்ல மட்டும்தான். இல்லைன்னா மத்தாத இந்த மே மாசம் அந்த மாசத்துல வந்து கொஞ்சம் தண்ணி பிரச்சனை வரும். தண்ணி பிரச்சனை வரும்போது அந்த டைம்லயும் வெயில் காலத்துல தண்ணி இருக்கா. நிறைய பேர் பாரு, இப்பயே இந்த ஜனவரி பிப்ரவரியில் நிறைய தோட்டத்துல போரெல்லாம் தண்ணி குறைஞ்சிருச்சு இப்பயே. அதே மாதிரி மே மாசத்துல போகும்போது தண்ணி கம்மியா இருக்கும்போது பூக்கள் கம்மியாயிடும். ஏப்ரல் மே இந்த மாதிரி, ஏப்ரல் மே இந்த டைம்ல தான். இந்த ஜூன் ஜூலை அப்படி போக போக இந்த மழைக்காலம் வரும். மழைக்காலம் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்படியே ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிடலாம் அந்த டைம்ல.
சரிண்ணா, உங்களோட விற்பனையை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.